திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வேலூர்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வயநாட்டில் மிக பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசுக்கு மனமில்லை. மத்திய அரசுக்கு இருப்பது இதயமா கல்லா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வயநாட்டில் 2 நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதன் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்கிறார்கள். மிகவும் துயரமான விஷயம். இந்த துயரமான நிகழ்வில் உயிரிழந்த மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்கிறேன். இந்த துயரமான செய்தி நடந்த உடனேயே மத்திய அரசும் மாநில அரசும் மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொண்டார்கள். இதுல யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இறந்தவர்களின் உயிரை வைத்து கேவலமான அரசியல் செய்து வருகிறார்கள். இதே போன்ற பேரிடர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட போது திமுக உதவியுடன் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்தது என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன் நண்பர்களே. 2005ஆம் ஆண்டில் ஒரே நாளில் 94 சென்டிமீட்டர் மழை பெய்து மும்பை பெரும் வெள்ளத்தில் மூழ்கியது. கிட்டத்தட்ட 1070 மக்கள் இறந்து போனார்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தார்கள். அதே போல் 2015ஆம் ஆண்டு லக்னோவில் கோமதி ஆறு பெருக்கெடுத்து ஓடி கிட்டத்தட்ட 15 பேர் இறந்தார்கள். அங்கேயும் 1 லட்சம் பேருக்கு மேல் வீடுகளை இழந்தார்கள். 2013ஆம் ஆண்டில் உத்தரகண்டில் பெய்த பெரும் மழையால் மழை வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 5700 பேர் மரணமடைந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தார்கள். இந்த துயர சம்பவம் நடந்த போது 7/8/2013ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே திமுக உதவியுடன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திடம் இந்த உத்தரகண்ட் நிகழ்வை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொன்னது தெரியுமா? ஒரு விபத்தை தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது என்று கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடியை பார்த்து மத்திய அரசுக்கு இருப்பது இதயமா கல்லா என்று துரைமுருகன் கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன் இதே கேள்வியை துரைமுருகன் அவர்கள் காங்கிரஸ் பிரதம மந்திரியிடம் 2013ஆம் ஆண்டு கேட்கவில்லை? அப்போது நாடாளுமன்ற அவையில் வாய்மூடி இருந்துவிட்டு இப்போது பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி செய்த போது இருந்த சட்டம், அதே சட்டத்தை வைத்துதான் பிரதமர் மோடி அவர்களும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை இதே போன்று பேரிழப்பு ஏற்படும் போதும் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு குழுவை அனுப்பி அந்த குழுவின் ஆய்வு அறிக்கை அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்கள் எல்லா மாநிலத்திற்கும் உதவிகள் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமும் இருக்கிறது. கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொள்கிறேன். அமைச்சர் துரைமுருகன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மக்கள் புரிந்து கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை கெடுப்பதற்காகவும் பிரதமர் மோடி அவர்களின் மீது அவதூறு பரப்புவதற்காகவும் இறந்தவர்களின் உயிரை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்கிறது என்று நினைக்கும் போது நீங்கள் வருத்தப்பட வேண்டும், கேவலப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும்.